ரீசெண்ட் டைம்ஸில் நாங்கள் வந்து பார்க்கும்போது நீங்கள் எப்போவுமே வந்து நிறைய டிஃப்ரெண்டான கதையை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட என்டையர் கெரியரில். அண்ட் சமீபத்தில் பயங்கரமான வித்தியாசமான கதை காலத்தில் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து கான்ஷியஸாகவே எடுக்கப்பட்ட ஒரு டிசிஷன் தானா? தெரில. அந்த மாதிரி ஒரு ரெகுலரான ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு ஆசை தான். பட் அதுக்கான ஒரு செட்டப், அதுக்கான ஒரு விஷயங்கள், அதுக்கான ஒரு இது அது அமைஞ்சா சூப்பர். பட் கொஞ்சம் ரெகுலரான ஒரு வழியில் போகாமல் நம்ம வந்து இந்த வழி எப்படி இருக்குது, இந்த மலைக்கு போனால் எப்படி இருக்குது, இந்த பக்கம் போனால் ஒரு நதி இருக்காம, ஸோ அந்த மாதிரி புதுமையான ஒரு பாத்ஸ் எடுக்கிறதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு புது பிளேஸஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்ல. போன ஊருக்கே திரும்ப போக மாட்டோம். நீங்களாம் திரும்ப பேங்காக்கு போய் நிறுக்கிறீங்க. ஸோ பட் அந்த மாதிரி இது போகிற போக்கில் அவனுக்கு ஒரு அடி அப்படின்ற மாதிரி. ஆனால் இல்லைண்ணா, இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வந்தோடனே கேட்டீங்க வேற. பேங்காக்கு போல பக்தியாக தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துன்னு இருக்கேன் நான். இப்போ பேங்காக்லாம் நல்ல கோயில்லாம் இருக்குது, அதான் புத்திஸ்ட் கோயில்லாம் இருக்குது. ஸோ அதனால இப்போ என் மைண்ட்லாம் கரெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் யோசிப்பாங்கல்ல. அவர் கரெக்டாக தான் பேசியிருக்காரு, இவன் தான் பேங்காக்குன்னு ஒன்று ஏதோ யோசிச்சிருக்கான் அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு 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 இதுதான் ஒரு புதுமை. இப்போ இந்த வாட்டி நம்ம வந்து தாய்லாந்து போயிருக்கிறோம்னா அடுத்த வாட்டி நம்ம வந்து லாவோஸ் போவோம், இல்லை பாலி போவோம், ஸோ இந்த மாதிரி இந்தோனேஷியா போவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு புதுமையான ஒரு தாட் ப்ராசஸ் தான். மக்களுக்கு எப்படி ஒரு டூர் பேக்கேஜ் புக் பண்ணுறாங்க, போனோமா துபாய் போனோம், இங்கே போனோம், அங்கே போனோம், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு டூர் பேக்கேஜ் மாதிரி இருக்கணும் நம்மளோட படம். சூப்பர். அண்ட் அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சில ஸ்டைல்ஸ் இருக்குது, ஒரு சில ட்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா டேவிட்ல வந்து உங்களோட ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி உங்களுடைய ஸ்டட் ஒன்று போட்டிருப்பீங்க, அது நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து என்றென்றும் புன்னகையில் நீங்கள் போடுற அந்த டபுள் கலர் ஷர்ட் சொல்லலை, இப்போ சொல்றீங்க. ஃபாலோ பண்ணியிருக்கோம் நிஜமாவே. அந்த ஸ்கூல் காலேஜ் டைம்ல வந்து அது வந்து பயங்கரமா அப்படியா யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி வந்து தத்துனூட்டு கொஞ்சம் காமெடியா தான் இருப்பேன் நானு. அப்போ ஸ்கூல் டைம்ல இந்த படம் வந்ததுல இருக்கிற கொஞ்சம் லட்சம் பீஸ் கிளீன் சேவலா பண்ணிட்டு போயிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கும் போது யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனா நமக்கு இன்னும் நம்ம ஜீவா தான் நினைச்சுல கொஞ்சம் பாட்டு பாடிலாம் இருந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு. ஆனால் வந்து ரொம்ப சூப்பரான ட்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களோட பார்த்த ரிஃப்ளெக்ஷன் தான், அதாவது அவங்க மாதிரி யங் பீப்புள் எல்லாம் பார்த்து தான் நம்ம அந்த நேரத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. இப்போது ட்ரெண்ட் செட்டிங்காக பண்ணுறதுனா இன்னும் கொஞ்சம் வி வாண்ட் டு டூ கொஞ்சம் ஃபேஷன் அந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் தான் ஆசை இருக்குது. பட் அதுக்கான கதைகள் கரெக்டாக அமையணும். தமிழ் படம் பண்ணும்போது அதுக்கான வேற ஒரு ஃபீலு. அதே மாதிரி கொஞ்சம் இந்த தெலுங்கு, தமிழ், இந்த சவுத் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி பண்ணும்போது அதுக்கு வேற ஒரு ஃபீலு. இப்போ கொஞ்சம் இந்த பேன் இண்டியா மாதிரி ஒரு படம் பண்ணுறோம்னா அதுக்கான ஒரு ஃபீலே வேறு. ஸோ ஜஸ்ட் ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர் ஆஸ் அன் ஆக்டர், எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்த்துட்டு இருக்கிறோம். சூப்பர். பட் எல்லா விஷயமும் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன, ஆக்சுவலாக வந்து 83 படமா இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் தெலுங்குல வந்து மம்முட்டி சாரோட யாத்ரா அதுவாக இருக்கட்டும். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா வந்து 83ல வந்து எல்லா கேரக்டருமே கண்டிப்பாக ஒருத்தங்களை வந்து அப்படியே நம்ம ப்ளே பண்ண போகிறோன்றது டஃப் தான். ஆனால் சீகா சார் ப்ளே பண்ணுறது ரொம்ப டஃப். ஏன்னா நம்ம தொடர்ந்து வர இப்போ வரைக்கும் பார்த்துட்டே இருக்கோம், நிறைய இதில் வந்து அவர் ஃபார்மேட்டில் இருந்துகிட்டே இருக்காருல்ல. ஸோ அவரை ப்ளே பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் அல்டிமேட்டாக பண்ணியிருப்பீங்க, அது ஒரு விஷயம். ரெண்டாவது அங்க நடக்கிற ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் வந்து நீங்க வந்து படத்துல நடிக்கிறீங்க. அதுல அங்க இருக்கிற ஆக்டர்ஸ் விட்டு நம்மால ஒருத்தர் தான் பர்ஃபெக்டா இருப்பாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்கன்னா அப்ப நம்மால எவ்வளவு பெரிய கெத்து அப்படின்ற ஒரு பெருமை ஒன்று இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபர்சி பார்த்தோம், அது நான் தமிழ் டப்பிங்ல பார்த்தேன். அதுல டப்பிங் எக்ஸ்ட்ராடினரியா வந்திருந்தது. எங்களுக்கு சிரிச்சு செம்ம என்டர்டெய்னிங்கா வந்தது. அந்த மாதிரி உங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு சேம் டைலாக்ல அதே எந்த பவுண்டரிஸும் இல்லாம ஒரு தமிழ் படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் கொஞ்சம் வீட்டில எல்லாம் பயங்கரமா திட்டுவாங்க. ஆக்சுவலா அந்த கதையாவும் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஷாஹித் சார் வந்து பார்க்கும்போது தமிழ் டப்பிங் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்க வாய்ஸ் வந்தோடனே அவ்வளவுதான் உட்காந்துரும், இதை ஃபுல் சீரீஸை நம்ம தமிழ்ல தான் பாக்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி ஃபர்சியோட டப்பிங் வந்து சாதாரணமாக நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் டப்பிங்லாம் பண்ணாதீங்கன்னு. பட் ஐ ஷுட் தேங்க் இந்த ப்ரோக்ராம் மூலமாக மிஸ்டர் சேகர் அண்ட் மிஸ்டர் காயத்ரி அண்ட் நம்மளோட ஆஸ்தான எடிட்டர் நம்ம ஜெய்சங்கர் சார், இவங்க 3 பேரும் சொல்லி சார் நீங்கள் உண்மையிலே பண்ணிங்கன்னா இந்த டிவி சீரீஸ் நல்லா போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சும்மா ஓகேங்க, சும்மா ஒரு எபிசோடு மட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். நான் பார்த்தேன், இது பண்ணேன். ஸோ அப்போது ஒரு ரீல் மட்டும் சும்மா ஒரு 10 மினிட்ஸ் டம்மி டப் மட்டும் பண்ணோன்னே அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி, எனக்கும் பிடிச்சிருச்சு. சரி, ஓகே சார், நான் பண்ணுறேன், ஒத்துக்கிறேன். நான் சாதாரணமாக இன்னொரு ஹீரோவுக்கு வாய்ஸ் கொடுக்காதீங்கன்னு எல்லாருமே எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இது ஒரு கலை, இது ஒரு ஆர்ட். இது வை ஷுடன்ட் ஐ ட்ரை அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டாக சும்மா ட்ரை பண்ணேன்.
அதுக்கப்புறம் பயங்கர ஈர்ப்பு வந்துச்சு. நம்ம இங்கிலீஷ் படம்லாம் கூட பண்ணலாமே, அவெஞ்சர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கூட பண்ணலாமே அப்படின்லாம் பயங்கர ஆசை வந்தது எனக்கு. நிறைய கார்ட்டூன் படங்கள்லாம் எனக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணணும்னு பயங்கர ஆசை வந்துடுச்சு. ஸோ பட் அது இந்த ப்ரோக்ராம் யாராவது பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு நிச்சயமாக எனக்கு வந்து அந்த பண்ணும்போது அந்த ஒரு வெளிநாட்டு படைப்போ ஒரு அந்த வந்து இப்போ நம்மளோட குரலில் வந்து வெளியே வரும்போது அது கரெக்டாக அதை அப்சர்வ் பண்ணி கரெக்டாக பண்ணால் சூப்பராக இருக்கும்னு நான் அது எனக்கு அது ஒரு குட் ஃபீலிங். நம்மளோட தலைவர் தம்பி தலைமையில் படத்தை பற்றியும் பேசணும். டிடிடி படம் எப்படி வந்திருக்கு? நம்ம ஜீவா வேற மீசெல்லாம் கட்ட மீசை வச்சுட்டு ஒரு சூப்பர் லுக்ல இருக்காரு, அதை பத்தி சொல்லுங்க. ஒரு 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 கம்பத்தில் நடக்கிற ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ் பார்டரில் நடக்கிற ஒரு 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 பியூட்டிஃபுல்லான ஒரு கதை. எல்லாரும் ஒரு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம். ஸோ அது வந்து ஒரு ஒரு கல்யாணமும் ஒரு கலவரமும் கலந்த ஒரு படம் அது. ஸோ ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு கதை. ஸோ இதில் தம்பிராமையா சார் நடிச்சிருக்காரு, இளவரசர் சார் நடிச்சிருக்காரு, அப்புறம் அது இல்லாமல் பிரார்த்தனான்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு படமாக இருந்தது. ஒரு கிராண்டாக பண்ணிட்டோம் இந்த படத்தை. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம், சந்தோஷமாக பண்ணோம். பல கேரக்டர்ஸ் இருப்பாங்க இந்த படத்தில். ஸோ நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க இதில். நான் படமாக பார்க்கும்போது உண்மையிலே நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுவீங்க. நிறைய கேரக்டர்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க, ஆனால் ஒரே லொக்கேஷன் தான். ஓகே. ஸோ நைஸ். ஒரு ராத்திரியில் ஒரு டே அண்ட் ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு கதை அது. அண்ட் 90s கிட்ஸ்க்கோட கோர் மெமரியில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஜீவா அவர்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, எத்தனை நடிகர்கள் அந்த படத்தில் இருந்தாலும் கதாநாயகர்கள் இருந்தாலும் ஜீவா தனியாக தெரிவார் அவரோட கேரக்டர் எடுத்து பண்ணுறதுல. உங்களோட நிறைய மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ இருக்க மாட்டாங்க, நிறைய ஹீரோஸும் இருந்திருக்காங்க. அந்த மல்டி ஸ்டாரருங்கிற கான்செப்டே திரும்ப அந்த ஹிந்தி படங்கள்லாம் பார்த்து இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு இங்கே வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லாம். அதெல்லாம் ஒரு படத்தில் வந்து 60 சீன் இருக்குங்க. இப்போ 2 ஹீரோ வந்தால் 30 சீனாக மாறுது. இன்னொரு 3வது ஹீரோ வந்தால் 20 சீனாக மாறுது. ஸோ அவங்களோட இடத்துக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ ஒன்லி நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், நான் தான் ஏதாவது என்னது கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையாக இருக்கணும், சாவு வீட்டில் நான் தான் பணமாக இருக்கணும்னா அது ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி சாரோட படங்களும் சரி, எல்லாத்தையும் சரி, ரஜினி சார்லாம் மற்றவங்கள பர்ஃபார்ம் பண்ண விடுவார். இப்போ கவுண்டர் சாரை பர்ஃபார்ம் பண்ண விடுவார், எல்லாத்தையும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவார். கமல் சார் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் விக்ரம், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டர்ஸும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வைப்பார். அந்த ஒரு நல்ல ஒரு ஃபீல் வரணுங்கிறதுக்காக தான் அதில் நான் ஃபன் மோடில் பண்ணோம். இப்போ என்டென்ட்ரு புன்னகை ஆகட்டும், நண்பன் ஆகட்டும். ஐயோ ட்ரஸ்ட் மீ, களத்தில் சந்திப்பேன் படத்தை பார்த்துட்டு சிரிச்சு தேட்டரில் கண்ணை தண்ணி எல்லாம் கொட்டுது எனக்கு. என்ன இப்படி பண்ணுறாரு இவர்? நான் கூட பெருசாக இல்லைங்க, அதிலெல்லாம் வந்து பண்ணி சிவா தான் பயங்கரமாக கலக்கியிருப்பார், யோகி பயங்கரமாக கலக்கியிருப்பார். நாங்களாம் சும்மா ஒரு பிரிட்ஜஸ் தான். இப்போ திரும்ப கலகலப்பு 3 பண்ணும்போது நான் கேட்டிருக்கிறேன், நான் எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து ஒரு கேரக்டரைசேஷனாக கொடுங்க, ஒரு குடிகார கேரக்டராக வேணால் கொடுங்க, இன்னும் நல்லா பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணியிருக்கிறேன் நான்.